கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திட்டம் எல்லாம் அழித்து ஒழிப்பது என்பதின் காரணத்தினால் இந்த இடத்துல அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா இதுல பிஸ்மி என்ன செய்யல, இணைக்கவில்லை என்ற கருத்தை சையதுனா அலியன் கர்ரமல்லாஹு வஜஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஆக இப்படி நமக்கு பிஸ்மியினுடைய விளக்கத்தை இந்த தௌபாவிலே ஏன் இடம்பெறவில்லை என்பதற்கான கருத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து நாம் நம்மை பொறுத்தவரை தொழுகையில நம்ம என்ன செய்யறோம், பிஸ்மியே ஃபாத்தியால ஷாஃபி மذஹபை பொறுத்தவரை 113 சூறாக்களில் உள்ள பிஸ்மியும் தௌபா விட்டுருங்க, தௌபால தான் இல்லையே, மீதி அது அல்லாம 113 சூறாக்கள் இருக்கக்கூடிய பிஸ்மியும் அந்த சூறாவில் உட்பட்டதுதான். இதுதான் ஷாஃபி மذஹபினுடைய ஹுக்கும். தொழுகையில என்ன செய்யணும், ஓதிட்டு வர்றோம், ஒரு சூறாவை முடிக்கிறோம், ஓஃபன்னா ஓஃபிலனா வர்ஹம்னா அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின், சூரத் பக்ராவை முடிச்சோம். தொடர்ந்து அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹா இல்லல் ஹய்யுல் கய்யூம் ஆல் இம்ரான் ஓத முடியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தான் என்ன செய்யணும், ஆல் இம்ரான் ஓதணும். இது நம்முடைய ஷாஃபி மذஹபினுடைய ஹுக்கும். நம்ம மذஹபை பொறுத்தவரை பிஸ்மியை ஓதியாக வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவில் பிஸ்மியை யார் ஓதவில்லையோ அவருடைய தொழுகை கூடாது என்று ஃபுகஹாக்கள் நமக்கு சட்டம் வகுத்து தந்திருக்கிறார். ஆனால் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மذஹபிலும் சரி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மذஹபிலேயும் பிஸ்மிங்கிறது என்னதில்லை, சூரத்துல் ஃபாத்திஹாவில் உட்பட்டது அல்ல. பிஸ்மி குர்ஆன்ல உட்பட்டதுதான். சூரத்து நம்ல இடையில வருது பாருங்க, சூரத்து நம்ல் எறும்பு சூறால இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இடையில ஒன்று வருது. ஆக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனில் உட்பட்டது. ஆனா அந்த ஒரு பிஸ்மி மட்டும்தான் என்பது அவர்களினுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக இதுல எது சரி எது பிழை என்றெல்லாம் நாம் பார்க்க முடியாது. இங்கதான் நம்ம பிரச்சனைக்கு வருகிறது. அப்ப ஒன்னு சரி இன்னொன்னு பிழை அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. உதாரணமாக ஒன்று சொல்லணும்னு வைங்க, அவர் அவர் காலையில பசியார தின்னுகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அவர் இட்லி தின்னுகிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படியா, இல்லையே, இப்ப நேத்து பாத்தீங்களா, ஆமா நேத்து காலையில ஒரு 9 மணி 9:30 அவர் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, அவர் இட்லி சாப்பிட இல்ல, ரொட்டி சாப்பிட்றதா நான் பார்த்தேன். அப்ப 2 இஹ்திலாஃபாக இருக்குது. அப்ப ரொட்டியா இட்லியா நம்ம யோசிக்கவே இல்லை. அவர் முதல்ல என்ன செஞ்சாரு, இட்லி தின்னுகிட்டு இருக்கும்போது அவர் பார்த்துருக்கிறார், அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா, இட்லியா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதற்கு பிறகு அவருக்கு பசி தீரல, இன்னும் கொஞ்சம் இட்லி ரொட்டியை திங்கிறார், ரொட்டியும் இருந்திருக்காது திங்கிறார். மற்றவர் பார்க்கிறார், இதுல ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லையே, இது சாதாரணமான ஒரு விஷயம் என்பது போன்று இரண்டும் சரியாக இருக்க முடியும். இது சரியாக இருந்தால் அது பிழை என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் உசூல். இந்த உசூல் என்பதை சரியாக விளங்கிக் கொண்டால் இது போன்ற பிரச்சனைகள் இருக்காது. இந்த அடிப்படையில் தான் மதுஹபிலே இருக்கக்கூடிய வேறுபாடுகள். நமக்கு அந்த உணவு சொன்னா தானே விளங்குது, அதுக்காகத்தான் நம்ம இட்லியும் ரொட்டியும் சொல்லி இருக்கிறோம். ஆக அருமையானவர்களே, இந்த உசூல் என்பது இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நமக்கு விளங்குற மாதிரி நான் ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கிறேன், ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இது போன்ற நிறைய இஹ்திலாஃப்கள் நடந்திருக்கிறது சஹாபிகளுக்கு மத்தியிலேயே. அப்ப எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சரி கண்டிருக்கிறாங்க. அப்ப கியாஸ் அவருடைய காலத்திலே நடந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவும் மகனும் தான். இந்த 2 பேருக்கும் இடையிலே ஒரு கருத்து வேறுபாடு நடந்தது. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா ஃபஹம்னாஹா சுலைமான், நாம் இந்த கருத்து வேறுபாடு 2 பேரும் வேறு வேறு கருத்துக்கள் கொண்டிருந்தாங்க, வேறு வேறு தீர்ப்பு செஞ்சாங்க. அதுல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஃபஹம்னாஹா சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகத்தான விளக்கத்தை நாம் கொடுத்தோம் என்கிறான் இந்த விஷயத்துல. அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப அது தவறான, அது தவறு இல்லை. அப்ப அதை விட இது சிறந்தது, இது நல்லா தான் இருக்கு. ஒரு கடையில போய் 2 புடவை எடுக்கிறாங்க, 2 புடவை எடுக்கும் பொழுது இது நல்லா இருக்கு, அதை விட இது நல்லா இருக்கு. அப்ப ரெண்டுமே நல்லா தான் இருக்கு, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, அதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒண்ணு வருதா இல்லையா? ஆக ஒன்று இன்னொன்னு நம்ம தெளிவா புரிந்துக்கிடணும். சில ஹதீதுகளை சில விஷயங்களை என்ன செய்வாங்க, ஷாஃபி இமாமும் சரி மற்ற இமாம்களும் சரி மிகச் சரியானது அப்படின்னு போடுவாங்க கிதாபுகளை எழுதிட்டு வரும் பொழுது. இதெல்லாம் பாத்தீங்களா, இது இந்த வஹாபிகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பாத்தீங்களா, இதுதான் அசஹன்னு போடுறாங்க. அப்ப இதுக்கு இதுதான் மிகச் சரின்னு சொன்னா மத்தது பிழை அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்படி அல்ல. முதல்ல அசஹ் மிகச் சரியானதுக்கு எதிரானது என்னன்னு கேட்டா சஹீஹ்னு அர்த்தம். சரியானது மிகச் சரியானது, அந்த அடிப்படை கூட தான் உசூல். இந்த உசூலை அவர்கள் விளங்கிக் கொள்ளாததில் ஏற்பட்டதின் விளைவுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள். ஆக ஒன்று சரி என்றால் இன்னொன்று மிகச் சரியாக இருக்கலாம், ஒன்று மிகச் சரி என்றால் இன்னொன்று சரியாக இருக்கலாம்.
ஆக இப்படித்தான் பல கருத்து வேறுபாடுகள் மதுஹபுகளுக்குள்ளே இருக்கிறது. ஆக அந்த வகையிலே நாம் பார்க்கும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதணும் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அதே சமயம் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோ பிஸ்மி ஃபாத்தியாவில் உட்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரெண்டும் வேறுபட்ட கருத்துக்களாகத்தான் இருக்கிறது. இந்த ரெண்டு கருத்துக்களும் மார்க்கம் உடன்பாடுகிறது. ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் ஹதீதுகள் உடன்படுகிறது. இப்ப நான் வாசித்து காட்டுற சில ஹதீதுகளை வாசித்து காட்டும் பொழுது உங்களுக்கு அது எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்பது நமக்கு புரியும். சரி, இதற்கு இடையில இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஜியாரத்திற்காக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்த பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, பிஸ்மியை ஓதாம இஷாவை தொழுதாங்க. இஷாவும் சுபும் தொழுதான்னு இருக்கு. இஷாவில் என்ன செய்யல, பிஸ்மியை ஓதல்ல. அதே மாதிரி அன்னைக்கு குனூத்து ஓதல்ல. ஷாஃபி மதபுல குனூத்து இருக்கு சுபஹல, ஹனஃபி மதபுல இல்ல. இப்ப குனூத்து ஓத இல்ல, இங்க இஷாவில் என்ன செய்யல, அவர்கள் பிஸ்மியை ஓத இல்ல. அவங்களுடைய சஹாபுகள் கேட்டாங்க, என்ன நீங்க பிஸ்மியை ஓதுறது ஃபர்துன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, கடமைன்னு சொல்லி இருக்கிறீங்க, பிஸ்மியை ஓதாமல ஓதி இருக்கிறீங்க, அப்ப பிஸ்மியை விட்டுட்டா தொழுக பாத்திலாகி விடுன்னு நீங்க சொல்றீங்க, நீங்களே பிஸ்மியை ஓத இல்லையே என்று கேட்கும் பொழுது குனூத்தாவது பரவாயில்ல, சுன்னத்து முஅக்கதா, குனூத்து இருக்குதே அபாது சுன்னத்துல உட்பட்டது. அத ஒரு மனிதன் ஓதாம இருந்தால் அதை என்ன செய்யணும், சஜிதா சஹு செய்யணும். அபாது சுன்னத்தை விட்டுட்டேன்னு சொன்னா சஜிதா சஹு செய்யணும். சஜிதா சஹு ஒரு மனிதன் செய்யல, தொழுக கூடும், தொழுக கூடி போயிடும், இது ஹுக்கும். ஆனால் ஃபர்லை வாஜிபை விட்டா என்ன செய்யாது, கூடாது. ஷாஃபி மதபை பொறுத்த வரைக்கும் ஃபர்லுன்னாலும் வாஜிபுனாலும் ஒண்ணுதான். ஹஜ்ஜில மட்டும் வேறுபாடு, ஃபர்து வேற வாஜிபு வேற. ஆனால் நம்ம மதஹபை பொறுத்தவரை ஃபர்துன்னு சொன்னாலும் வாஜிபுனாலும் ஒண்ணு. ஆனால் ஹனஃபி மதஹப்ல ஃபர்து என்பது வேறு, வாஜிபு என்பது வேறு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், இந்த மாதிரி சில விஷயங்கள் அடிப்படை விளக்கங்களை வழங்கிக்கணும். இப்போ ஹனஃபி மதஹபை பொறுத்த வரைக்கும் தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவையே ஓதி ஆகணுங்கிறதும் இல்லை. ஃபாத்திஹா ஓதுறது அவங்களுக்கு வாஜிபு. பிஸ்மி சப்ஜெக்டை விடுங்க, அல்ஹம்து ஓதணுமா அப்படின்னு கேட்டா அல்ஹம்து ஓதுறது வாஜிபு. அந்த அவங்க ஓதையில, ஆனால் ஏதோ குர்ஆனிலிருந்து எதையாவது ஓதுவது ஃபர்து. அப்ப ஃபர்தை விட அடுத்த அந்தஸ்து தான் வாஜிப் அவங்களுக்கு. நமக்கு ஃபர்துனாலும் வாஜிப்னாலும் ஒண்ணுதான். ஹனஃபி மதஹபை பொறுத்தவரை முதல் அந்தஸ்து ஃபர்துக்கு, இரண்டாவது அந்தஸ்து வாஜிபுக்கு. ஆக குர்ஆன் ஃபுக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன் என்ற அந்த ஆயத்தை வைத்து அவங்க என்ன செய்யறாங்க, குர்ஆனிலிருந்து எதையாவது ஓதினால் போதுமானது. தொழுகையில் என்ன செய்யணும், குர்ஆனிலிருந்து எதையும் ஓதலாம். குல்ஹுல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் போதுமானது. ஒரு ஆயத்தை ரெண்டு ஆயத்தை ஓதுமானாலும் போதுமானது தான். அது எந்த சூறாவாகவும் இருக்கலாம். ஆனால் அது ஃபாத்திஹாவாக இருப்பது வாஜிபு. வாஜிபை விட்டால் அவங்க என்ன செய்யணும், சஜிதா சஹு செய்யணும். இதான் விஷயம். வாஜிபை விட்டா சஜிதா சஹு செய்யணும். அந்த சஜிதா சஹு அவங்க செய்யலன்னா தொழுக கூடாது. இப்படி ஹுக்கும் அங்க இருக்கு. அவங்க கண்டிப்பாக சஜிதா சஹு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் அவங்க ஃபாத்திஹா இல்லாம எதையும் ஓதலாம். காரணம் என்ன, இந்த ஆயத்தை அடிப்படையாக கொண்டு ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து உங்களுக்கு எது வசதிப்படுதோ, எது தெரியுதோ, எது மனப்பாடம் இருக்குதோ அதை நீங்க ஓதிக்கங்கன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா. அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து என்ன செஞ்சாங்க, ஃபாத்திஹா ஓதுறது வாஜிபு ஃபர்து அல்ல என்று அவங்க குறிப்பிடுறாங்க. ஆக ஃபர்து வாஜிபு என்பது அவர்களிடத்தில் வேறு வேறாக இருந்தாலும் ஷாஃபி மதஹபை பொறுத்தவரை ஒன்றுதான். ஆக இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே ஆரோக்கியமானது என்பதை நான் வாசிக்கக்கூடிய சில ஹதீதுகள் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஃபாத்திஹா சம்பந்தமான சில ஹதீதுகளை நம்ம சொல்ல இருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய இமாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அங்க ஃபாத்திஹாவில் பிஸ்மியே ஓதல. இப்ப இவர்களுடைய கருத்து பிரகாரம் தொழுக கூடாது தானே, அப்ப எப்படி தொழு வச்சாங்க என்ற ஒரு கேள்வி எழுந்தால் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, நான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபை தொடர்ந்து தொழுதேன், அவங்கள தொடர்ந்து நான் தொழுது இருக்கிறேன். அப்ப ஒரு மனிதன் தேவைக்கு என்ன செய்யலாம், இன்னொரு மதுஹபை பின்பற்ற முடியும் என்று நமக்கு தெரிகிறது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது, ஒரு மதுஹபுக்கும் இன்னொரு மதுஹபுக்கும் இடையில பிளவுகள் இல்லை. எப்ப அதை பின்பற்ற கூடாது அப்படின்னு சொல்றது வந்ததோ அப்ப நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். ஒரு தேவையில் ஒரு மதுஹப்ல தான் ஒரு மனிதன் இருக்கணும், ஒரு அழகான ஒரே யூனிஃபார்ம்ல ஒரே சட்டத்திட்டத்துல இருக்கணும். அந்த சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ண முடியாத சில சமயங்கள் ஏற்பட்டால் அடுத்த மதுஹபை என்ன செஞ்சுக்கலாம், பின்பற்றிக் கொள்ளலாம். இது எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டதா. இன்னொரு விஷயம் பாருங்க, இப்போ ஒரு கணவன் மனைவி பிரச்சனை,
கணவனினுடைய நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. நஃபகா கிஸ்வா கொடுக்கறது இல்ல, வாழ்க்கை இல்ல, அல்லது அவனுக்கு பயங்கரமான இதாயிடுச்சுன்னு சொன்னா அவனு ஃபஸ்க் செய்யலாம். இது மற்ற மதுஹப்ல செய்ய முடியுமா? ஹனபி மதுஹப்ல செய்ய முடியாது. ஒரு பெண் தன்னுடைய கணவனை ஃபஸ்க் செய்வதற்கு ஹனபி மதுஹப்ல இயலாது. தலாக்கு மட்டும்தான் இருக்கு. கணவன் தான் மனைவி வேணான்னு சொல்லலாம். ஆனா அதே சமயத்தில் ஒரு பெண் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்ப ஹனபி மதுஹபை சார்ந்தவங்க என்ன செய்வாங்க, ஷாஃபி மதுஹப்ல திரும்பி நியாயமான காரணங்கள் இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய காதிகள், அங்க இருக்கக்கூடிய உலமாக்களை பார்த்து சரி இந்த பெண்ணிடத்தில் அவ சொல்வது நியாயமான காரணங்கள் இருக்கிறது என்று எண்ணி அவங்க என்ன செய்வாங்க, பிரிச்சு வைப்பாங்க. அந்த பெண்ணையே ஃபஸ்க் செய்ய வைக்கலாம், பெண்ணே கணவனை வேணான்னு சொல்லலாம். இப்படி வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. இது எல்லாவற்றுக்குமே அடிப்படை என்ன என்றால் ஹதீஸ் தான். இன்னைக்கு நம்முடைய கொள்கைக்கு அப்பாற்பட்ட இந்த கொள்கை குழப்பவாதிகள் 1008 கொள்கைகளை இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? இது எப்படி வந்தது? அதுதான் நம்ம கேட்கிறோம். 4 மதுஹபுகள் இருக்கக்கூடாது நீங்க சொன்னீங்கப்பா, சரி பரவாயில்ல, ஒரே மதுஹபா இருக்கணும். நீங்க ஒரு மதுஹபா இருக்கிறீங்களா? 4ஐயும் தாண்டிடுச்சே, நீங்க ஆளுக்கு ஒரு மதுஹபா வச்சிருக்கிறீங்களே என்று பார்க்கிறோம். எத்தனை பிரச்சனைகளை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே மதுஹபு என்று வருகிறது எல்லாம் குர்ஆனை அடிப்படையாக வைத்துத்தான், ஹதீதை அடிப்படையாக வைத்துத்தான். இப்ப உதாரணமாக ஒரு மனித தலாக்குடைய இத்தா இருக்கிறா, ஒரு பொம்பளை தலாக்கு சொல்லப்பட்டது, இத்தா இருக்கிறான். அப்ப எவ்வளவு காலம் இத்தா இருக்கணும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. சலாசத்து குரு, 3 குருவுகள் இருக்கணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறது. 3 குருவுகள் என்றால் என்ன? குருன்னா என்னன்னு தெரியணும்ல. 3ங்கிறது சரி, குருனா என்ன அப்படின்னு வரும் பொழுது முரண்பட்ட 2 பொருள் அங்கே வருகிறது. நேர் முரணான, வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்குங்கிற மாதிரி எதிரும் புதிருமான கருத்து அங்கே என்ன செய்கிறார் லுகவிகள், அதாவது மொழியியல் வல்லுநர்கள் கொடுக்கிறாங்க. கரு என்றால் குரு என்று சொன்னால் துப்புரவு, அதாவது ஹைது இல்லாமல் துப்புரவாக இருக்கிறது என்ற கருத்தும் இருக்கு, ஹைதோட இருக்கிறங்கிற கருத்தும் இருக்கு. இப்ப நேர முரண்ல துப்புரவா இருக்கிறதும் துப்புரவா இல்லாம இருக்கிறது ரெண்டும் ஒண்ணா? நேரு முரணாக இருக்கிறது. அப்ப இந்த குரு என்பதற்கு 2 கருத்தும் இருக்கிறது. அப்ப இதுல இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், லேச நாடி இருக்கிறான். உங்களுக்கு எது வசதியோ அதை எடுத்துக்கங்க. உங்களுக்கு எது வசதியோ, சில பெண்களுக்கு என்ன செய்யும், சீக்கிரம் என்ன செஞ்சிடும், துப்புரவாயிடும், சீக்கிரம் துப்புரவாயிடும். சில பெண்களுக்கு சீக்கிரம் துப்புரவாகாது, லேட் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதா இல்லையா? அப்ப எது அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு லேச நாடி இருக்கிறான். அந்த வகையில இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குரு என்பதற்கு துப்புரவுன்னு எடுத்திருக்கிறாங்க. இப்ப ஒரு தன்னுடைய மனைவியை தலாக்கு சொன்னான்னு வைங்க, தலாக்கு எப்ப சொல்லணும் அப்படின்னா அதுல சுன்னத்தான தலாக்குன்னு ஒண்ணு இருக்கு. சுன்னத்தான தலாக்கு சொல்றது சுன்னத்து இல்ல, தலாக்கு சொல்றதுன்னு முடிவுக்கு வந்துட்டாரு. ஒருத்தர் தலாக்கு சொல்றதுன்னு முடிவுக்கு வந்துட்டாரு. அவர் எப்ப தலாக்கு சொல்றதுங்கிறதுல சுன்னத்து, தலாக்கு சொல்றதுங்கிறது முடிவுக்கு வந்தாச்சு. ஆனா டக்குனு தலாக்கு சொல்லிடலாமா? அவர் துப்புரவா இருக்கிறாவா அல்லது ஹைலோட இருக்கிறாவா என்று பார்க்கணும். துப்புரவான நேரத்தில் தலாக்கு சொல்வது சுன்னத். இந்த நேரத்தை தான் சுன்னத்துன்னு சொல்றமே தவிர தலாக்கு சுன்னியும் தலாக்குன் பிதுஇயும் தலாக்குன் ஹராமியும் என்று வருது. ஆக மக்ரூஹியெல்லாம் வருது. அப்ப மக்ரூஹான தலாக்கு, மக்ரூஹான சுன்னத்து, மக்ரூஹான சுன்னத்தான தலாக்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. சொல்லக்கூடிய நேரத்தை குறிக்கிறது. அது அப்படி விளங்கிக்கிடணும். அதான் மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. அந்த வகையில அந்த பெண் துப்புரவா இருக்காவா அப்படின்னு பார்க்கணும். அந்த நேரத்துல சொல்றது சுன்னத். அவன் நியாயமான காரணத்துக்கு சொல்றானோ நியாயம் இல்லாத காரணத்துக்கு சொல்றானோ அது அல்லாஹ்வுக்கு அவனுக்கு உள்ளது. அது அந்த தலாக்குடைய சட்டதிட்டங்கள், தலாக்கை பற்றி எச்சரிக்கைகள் நிறைய இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் தலாக்கு சொல்வது என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் எப்ப சொல்லணும்? அவர் துப்புரவாக இருக்கும் பொழுது சொல்லணும். துப்புரவு இல்லாத நிலையில ஒருத்தர் சொல்லிட்டாரு, தலாக்கு உண்டாகுமா உண்டாகாதா? ஹைதுடைய காலத்துல ஒருத்தர் தலாக்கு சொல்லிட்டார், உண்டாகும், தலாக்கு உண்டாயிரும். ஆனா அவருக்கு ஒரு சுன்னத்து என்ன? ராஜஅத்துஹா ராஜஅத்துகி, நான் உன்னை மீட்டிக் கொண்டேன், நான் அவளை மீட்டிக் கொண்டேன். அதாவது என்னுடைய தலாக்க நான் வாபஸ் வாங்கிட்டேன். ஒரு தலாக்கு தானே சொல்லி இருக்கிறாரு, தலாக்க நான் வாபஸ் வாங்கிட்டேன். இந்த வாபஸ் வாங்கினதற்கு பிறகு, ஏன்னா அவ துப்புரவு இல்லாமல இருக்கிறா, ஹைதோட இல்ல இருக்கிறா, அப்ப அவளுடைய இத்தாவுடைய நாள் கூடிரும். அந்த பெண்ணுக்கு இத்தாவுடைய நாள் கூடக்கூடாது என்பதற்காக என்ன செய்யணும்? அந்த தலாக்க மீட்டி எடுத்துடணும், வாபஸ் வாங்கிடணும். வாபஸ் வாங்கினதற்கு பிறகு அந்த பெண் திருப்பி துப்புரவாவா இல்லையா? இப்ப துப்புரவானதற்கு பிறகு அவர் முடிவு செய்யலாம், திருப்பி தலாக் சொல்றதா இல்லையா. அவர் முடிவுக்கு அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தலாக் சொல்றதா இருந்தா அப்ப தலாக் சொல்லிக் கொள்ளலாம். எனவே இந்த குரு என்பது துப்புரவு என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கருத்து சொல்றாங்க. அதே சமயம் இமாமுல் ஆலம் என்ன கருத்து சொல்றாங்க? அது ஹைது என்று கருத்து சொல்றாங்க.
அது ஹைது என்று குறிப்பிடுகிறார்கள். 3